வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். இரு மார்வல் ஜாம்பிஸ்க்கு ஃபைனலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு வழியாக எனக்கு ஒரு மார்வல் ப்ராஜெக்ட் மேலே ஹைப் வந்துருக்கு. ட்ரெய்லரில் நமக்கு வேரியஸ் ஹிடன் டீடைல்ஸ், ரெஃபரன்சஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த வெப் சீரிஸோட பிளாட்டே லோக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் சீரீஸ் பேசிக்கலி வாட் இஃப் சீசன் 1 எபிசோட் 5ல் ரிலீஸ் ஆகியிருந்த வாட் இஃப் ஜாம்பிஸ் எபிசோடோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதில் வர ஃபைனல் சர்வைவிங் மெம்பர்ஸ் ஆண்ட்மேன், பிளாக் பேந்தர் அண்ட் ஸ்பைடர்மேன்லாம் இந்த சீரீஸில் ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னு இந்த ட்ரெய்லரில் தெரியுது. இந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாட் இஃப் ஜாம்பிஸ் எபிசோட ஒரு ரீவாச் பண்ணுங்க. அண்ட் வேண்டாதவங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ லெட் மீ கிவ் யூ அ ஷார்ட் ரீகேப். ஸோ இந்த ஜாம்பி யூனிவர்ஸ் நம்ம கேனன் மார்வல் டைம் லைனில் நடந்த ஈவெண்ட்ஸ் தான், பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பில் நடந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் ஹேங்க் பிம் அவன் ஒய்ஃப் ஜானட் வேன் டைனை குவாண்டம் ரெல்ம்ல இருந்து காப்பாற்ற போகிறான். ஆனால் இங்கே ஜானட் ஒரு குவாண்டம் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜாம்பி ஆயிடுவா. அண்ட் அதனால் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆன ஹேங்க் அண்ட் ஜானட் எர்த்தில் ஜாம்பி அப்பாகலிப்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆக காரணமாயிடுறாங்க. தார் ராக்னராக் எண்டிங்ல தேனோஸ் கிட்ட மாட்டி தார் ஸ்பேஸ்ஷிப்பே டெஸ்ட்ராய் ஆனதுல ஹல்க் மட்டும் எர்த்க்கு எஸ்கேப் ஆயிடுவான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்ஃபினிட்டி வார் மாதிரி இல்லாம ப்ரூஸ் பேனரை ரிசீவ் பண்றதுக்கு இந்த யூனிவர்ஸ்ல யாருமே இல்ல. தேனோஸோட ஆளுங்க எர்த்க்கு வராங்க. அப்போதான் அவெஞ்சர்ஸ் உட்பட எல்லாருமே ஜாம்பி ஆயிட்டாங்கன்னு தெரிய வருது. ப்ரூஸ் பேனரை அங்க இருந்து காப்பாத்திட்டு இன்னும் உயிரோட இருக்க வேற சில மெம்பர்ஸோட எர்த்ல ஒன்லி சேஃப் ஸ்பேஸா இருக்கிற வக்காண்டாக்கு போலான்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இந்த ஜேர்னில அன்அஃபெக்டட் டீம் மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் செத்துடுறாங்க. அப்போதான் ஒரு அபேண்டன் பங்கர்ல தே மீட் விஷன். விஷன் ஒரு கியூர் சம்வாட் டெவலப் பண்ணதை சொல்றான். அண்ட் கியூரை வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் பண்ண மைண்ட் ஸ்டோன் தான் ஒரே வழின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆகும்போது விஷன் சீக்கிரட்டா ஜாம்பி வாண்டாவை அடைச்சு வச்சு மனுஷங்களை கொடுத்து வளர்த்துட்டு இருக்கானோ. அண்ட் அப்படிதான் பிளாக் பேந்தரை கிட்னாப் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. விஷன் பண்ண பைத்தியகாரத்தனத்தெல்லாம் ரியலைஸ் பண்ணி வாண்டா தப்பிச்சதுக்கு அப்புறம் அவளை தடுக்க அண்ட் இந்த அப்பாகலிப்ஸை முடிவுக்கு கொண்டு வர விஷன் தன்னோட மைண்ட் ஸ்டோனை அவங்க கிட்ட கொடுத்துடுறான். எல்லாரும் விஷன் கிட்ட இருந்து மைண்ட் ஸ்டோனை எடுத்துட்டு ஒரு வழியா தப்பிச்சு ஒக்காண்டாக்கு போறாங்க. ஒக்காண்டாக்கு போன உடனே எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எப்படி மற்ற பிளானட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு எல்லா ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலா மைண்ட் ஸ்டோனுக்கு ஒக்காண்டா வருவானோ அதே மாரி இங்கேயும் ஒக்காண்டா வாசப்படியில நம்ம தேனோஸ் காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்றான். கமிங் பேக் டு திஸ், நிறைய நியூ ஹீரோஸ் லைக் ஷங்சி, எலனா, பிளாக் விடோ, ரெட் கார்டியன், மிஸ் மார்வல், அப்புறம் மூன் நைட்டா பிளேடும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. வாவ், மார்வல் அனிமேஷன்ஸ். வாட் இஃப் பிளேட் கெட்ஸ் பவர் ஆஃப் மூன் நைட்? நான் பெட்டரா ஒன்று ஆஃபர் பண்றேன். வாட் இஃப் பிளேட் கெட்ஸ் அ மூவி? ஆனா டேய், பிளேட்க்கு ஒரு படம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்படியாடா கொண்டு வருவீங்க? இல்ல, குறை சொல்ல. அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த பேடாஸ் கேரக்டரை இப்போ வாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனிவேஸ், ட்ரெயிலோட ஸ்டார்டிங்கில் நமக்கு ஐ திங்க் ஒக்காண்டான்னு நினைக்கிறேன் சேஃபஸ்ட் ஜோன்னு போனால் அங்கேயும் ஜாம்பி இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சு போல் நம்ம தேனோஸ்னால. எங்கே பார்த்தாலும் ஜாம்பிஸ் ஓடிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்த ஜாம்பிஸ் மாதிரி இல்லாமல் இப்போ வர ஜாம்பிஸ்க்கெல்லாம் ஒரு ரெட் க்ளோயிங் ஐஸ் இருக்கிறத பார்க்கலாம். அவங்கெல்லாம் ஒரு வேளை ஒரு ஆளோட மைண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பாங்களோ? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வி சி டெட் ரைசிங் ஃப்ரம் கிரவுண்ட். அப்புறம் வி சி ஷங்சி அண்ட் அவன் ஃப்ரெண்ட் கேட்டி. இந்த டைம் வாட் இஃப் எபிசோட் மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக ஃபுல் ஆன் ஜாம்பி அவுட் பிரேக்கை காட்டுவாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் இன்னொரு மூஞ்சி தெரியாத கேரக்டர் கொடூரமாக ஒன் பஞ்சில் கொள்றதை பார்க்கலாம். ஆமாம், யார் இவன்? ஐ திங்க் அவுட்ஃபிட்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி எட்டர்னல்ஸில் ஒரு கேரக்டராக இருக்கிற வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி பிளேடு இருக்கிறதுனால அண்ட் எட்டர்னல்ஸ் எண்டிங்கில் பிளேடை ரிவீலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அது டேனி விட்மன் ப்ளே பண்ண பிளாக் நைட்டாக இருக்கலாம். இன்னொரு அன்னோன் பர்சனை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தா அது ஜீமோவா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அது ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்ல இருந்த எக்ஸாக்ட்லி சேம் அவுட்ஃபிட் தான். வேரியஸ் சீன்ஸ்ல நிறைய ஹெலிகாப்டர்ஸ்லாம் இந்த சிட்டியை ஜாம்பி ஸ்ப்ரெட்ல இருந்து கிளியர் பண்ண அட்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் பண்றதை கூட பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஒக்கோயே கூட ஹாக்கை, அப்புறம் கோஸ்ட் அண்ட் அவாமினேஷன்லாம் கூட இருக்காங்களே. எப்படி இவங்கெல்லாம் ஒக்கோயே கூட இருக்காங்க? லாஸ்ட் சீசன்ல ஒக்கோயே பக்கியை கொன்னது ஜாம்பி வாண்டா தான். அப்புறம் முக்கியமா நம்ம ஹல்க், ஆண்ட்மேன், ஸ்பைடர்மேன் அண்ட் பிளாக் பேந்தரை காப்பாற்ற ஃபைனல் சீன்ல வாண்டா கூட சண்டை போட்டான்.
ஐ திங்க் ஹல்க் இதில் உயிரோட இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா ஹல்க் வாஸ் இம்யூன் டு ஜாம்பி பைட்ஸ். ப்ரூஸ் ஆல்மோஸ்ட் ஜாம்பி கையில் சாக பார்த்தப்போ நம்ம ஹல்க் ஒரு கை கொடுக்குறத பார்க்கலாம். ஹேங்க் பிம் லேப்ல தான் இந்த அப்பாகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால அங்கே கோஸ்ட் கூட இருப்பா வென் ஹேங்க் அண்ட் ஜானட் ரிட்டர்ன். ஸ்டில் எப்படி அபாமினேஷன் இங்கே வந்து மாட்டினா மேபி நம்ம ஷோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல. ரொம்ப முக்கியமான ஒரு டீடைல், வாட் இஃப்ல ஜாம்பிஸ்க்கெல்லாம் ரெட் க்ளோயிங் ஐஸ்லாம் இல்லை. அண்ட் இத்தனை ஜாம்பிஸ் ஒன்னா இவ்வளோ க்ரௌடடா என்னமோ ஒரு ஆர்மி மாதிரி இருந்ததும் இல்லை. ஆர் தே அண்டர் வாண்டாஸ் கண்ட்ரோல்? லாஸ்ட் எபிசோடில் என்னதான் சூப்பர் ஹீரோஸ்லாம் ஜாம்பிஸ் ஆனாலும் தே கேன் ஸ்டில் யூஸ் தேர் பவர்ஸ். அதுவும் சும்மா இல்லை, அயன்மேன் சூட்டை ஒர்க் பண்ணுறது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாங்லாம் மேஜிக் யூஸ் பண்ணுறது. ஆஸ் யூ கேன் சி வாண்டா சம்வாட் சப்கான்ஷியஸாக அவங்க எல்லாரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியுது. ஸோ தே ஆர் சம்வாட் கான்ஷியஸ். அண்ட் வாண்டா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட் பார்ட்லி ஹியூமனாக கூட லாஸ்ட் டைம் காட்டிருப்பாங்க. ஸோ என்னோட தியரி படி வாண்டா இஸ் த மெயின் வில்லன். அண்ட் அவ விஷன் சாவுக்காக ஒரு பெரிய ஜாம்பி ஆர்மியை லீட் பண்ணிட்டு வந்து அதுக்கு காரணமானவங்களை கொன்னுட்டு மைண்ட் ஸ்டோனை எடுத்துட்டு மேபி ஜஸ்ட் மேபி விஷனை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் பிளாட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய நியூ ஹீரோஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, போத் ஜாம்பிஸா அண்ட் ஹியூமன்ஸா. கமலா கான் ஏகே மிஸ் மார்வல், கேட் பிஷப் ஹாக்கை, பிளேட் ஆஸ் மூன் நைட், இன்னொரு மிஸ்ட்ரி கேரக்டர் கூட இருக்கு. அது ப்ரூஸ் பேனராக இருக்கலாம்னு என்னோட கணிப்பு. பட் இங்கே ரொம்பவே ஒட்டாத ஒரு டீமை வேற ஒன்னா வச்சிருக்காங்க. அதனால அது யாரா வேணும்னாலும் இருக்கலாம். இந்த ஜாம்பி அவுட் பிரேக்ல ஆல்ரெடி அன்அஃபெக்டட் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சு ஒரு சீக்ரெட் பங்கர்ல இருக்காங்க. அண்ட் இதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஜாம்பி நம்மோர் வரான். ஹீ இஸ் ஆல்சோ அண்டர் வாண்டாஸ் கண்ட்ரோல். இப்போ இங்க நடக்கிற பெரிய சண்டையில ஏகப்பட்ட பாடிஸ் விழுது. அப்புறம் ஒரு ஜாம்பியோட ஹெட் எக்ஸ்ப்ளோட் ஆகிற சீன்ல யாரோ அதுக்குள்ள இருந்து வரதை பார்க்கலாம். ஐ திங்க் அது ஆண்ட்மேன் சூட்ல இருக்கிற வால்கரின்னு. வால்கரியே கிரெடிட்ஸ்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க, பட் அஃபிஷியலா ரிவீல் பண்ணல ட்ரெய்லர்ல. அந்த கேரக்டர் 2 பிளேட்ஸ் கூட யூஸ் பண்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிளேடுக்கு அப்புறம் ஸ்வாட்ஸை யூஸ் பண்ற ஒரே கேரக்டர் வால்கரி தான். ஆனா இவ்வளோ சண்டைக்கு நடுவில் நிறைய பேர் ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க, யாருமே நகர மாட்றாங்க. விசி ஷங்ஷி கேடி 2 பேருமே 10 ரிங்ஸை ஹாஃப் ஆஃப் போட்டு யூஸ் பண்றத பார்க்கலாம். அகைன் இங்க கூட நோட் பண்ணீங்கன்னா பின்னாடி நிறைய பேர் ஃப்ரீஸ் ஆகிருக்காங்க. ஒருவேளை தேனோஸை கொண்டுட்டு வாண்டா டைம் ஸ்டோனை கூட எடுத்துட்டு வந்துட்டாலோ? வெல், அப்போ தேனோஸ் எங்கன்னு கேட்காதீங்க. ஒகாண்டாக்கு மைண்ட் ஸ்டோனுக்காக தேனோஸ் மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த ஆர்மியை வச்சுட்டு வாண்டாவும் வருவா. ஐ டோன்ட் திங்க் தேனோஸ் உயிரோட இருப்பான்னு. அவனை காட்டின கொஞ்ச நேரத்திலேயே வாண்டா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் கதையை முடிச்சிருவா. இன்னும் மற்ற ஃப்ரேம்ஸ்ல பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் சும்மா சீன்ல எல்லாரையும் சீனா ஸ்லைஸ் பண்றாப்ல. அப்போ கூட நோட் பண்ணீங்கன்னா எல்லாரும் ரெட் ஸ்வாட்ஸ் வச்சிருப்பாங்க. ஐ திங்க் அது வால்கரி கூட தேனோஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச ரிமைனிங் ஆஸ்கார்டியன்ஸ் நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்களும் ஜாம்பிஸ் தான் போல. அண்ட் அகைன் இங்க கூட ஸ்பைடர்மேன் எப்படி பில்டிங்கே இல்லாம பறந்துட்டு இருக்காங்க சத்தியமா புரியல. இந்த ட்ரெய்லர் மேல என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா கடைசி கொஞ்ச நாளா மார்வலோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மூவி மேக்கிங்ல என்னதான் ஒரு பழைய ஃபார்முக்கு வந்தாலும் லோக்கி, மூன் நைட், வாண்டா விஷன் அப்படின்னு சீரிஸ் கொடுத்துட்டு மிஸ் மார்வல், ஷீ ஹல்க், சீக்ரெட் இன்வேஷன், அயன் ஹார்ட்னு ஃப்ளாப்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நவ் ஐ ஹோப் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸ்டே டியூன் ஃபார் மோர் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மோர் காமிக் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கிளிக் தட் பெல் ஐகான் as well. See you all soon.